Students, this is allied physics class. I am your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் வந்து நம்ம பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காசிட்டின்ற யூனிட்டில் பேசிக்ஸ் கொஞ்சம் போன 2 கிளாஸில் பார்த்துருப்போம். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, அதுக்கு சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் சர்ஃபேஸ் எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் இந்த கிளாஸில் பார்ப்போம். எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் ஓவர் கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன நான் ரீகால் பண்ண விரும்புகிறேன். ஸோ சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுல் இல்லை லிக்விட் மாலிகுல்ஸை வந்து உள்ள மாலிகுல்ஸ் எல்லாமே புல் பண்ணும். அப்போது அந்த சர்ஃபேஸில் உள்ள மாலிகுல் வந்து அந்த ஸ்டேட்டில் மினிமம் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கிறதுக்காக அது ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணும். சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசைன்னு அர்த்தம். ரைட். இப்போ எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் ஓவர் கர்வ்டு சர்ஃபேஸ். கன்சிடர் எ சோப் பபிள் கண்டெய்னிங் ஏர் இன்சைட். சோப் பபிள் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், உள்ள ஏர் இருக்குது. த ப்ரெஷர் ஆஃப் ஏர் இன்சைட் தி சோப் பபிள் இஸ் கிரேட்டர் தென் தி அவுட் சைட் ப்ரெஷர். அவுட் சைட் ப்ரெஷர்னால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். வெளியில் உள்ள ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம், நார்மலாக இருக்கிறது. ஸோ இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட சோப் பபிளுக்கு உள்ள ஏர் அட்மாஸ்பியர் வந்து ஹையாக இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். Bubble assumes spherical shape so as to keep its surface area minimum. Surface tension property எதுக்கு வருது? சர்ஃபேஸ் ஏரியா வந்து மினிமமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஏன் மினிமமாக மெயின்டைன் பண்ணணும்? அதுதான் அதோட ஸ்டேபிள் ஸ்டேட், ஈக்லிபிரியம் ஸ்டேட். நான் சொன்ன மாதிரி எல்லா மெட்டீரியலுமே ஆப்வியஸாக ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்க தான் ட்ரை பண்ணும். ஸோ இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன், அதனால் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஸோ அஸ் டு கீப் இட் சர்ஃபேஸ் எ மினிமம். ஸோ இருக்கிற ஷேப்ஸ்லேயே ஸ்பியர் தான் மினிமம் பொசிஷனை கொடுக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் மினிமம். அண்ட் தேர்ஃபோர் equal to force per area. ஸோ ப்ரெஷரோட டெஃபினிஷன் ஃபோர்ஸ் பெர் ஏரியா நமக்கு தெரியும். இப்போ ஒரு டேபிள் இருக்குது, நம்ம ஒரு சைடு ப்ரெஷர் கொடுக்குறோம், அழுத்துறோம் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் டிவைடட் பை எவ்வளவு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கூடும்போது ப்ரெஷர் குறைஞ்சிரும், ஃபோர்ஸ் கூடும்போது ப்ரெஷர் கூடும். ஏன்னா ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஏர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் ஏரியா பிகம்ஸ் லார்ஜர் இன்சைட் தி பபிள் தேன் தி அவுட் சைட். ஸோ ப்ரெஷர் அதிகம்னாலே ஃபோர்ஸ் பெர் ஏரியா அதிகம். திஸ் இஸ் ட்ரூ ஆஃப் எனி கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ எந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கும் இது வந்து ஹோல்ஸ் குட். The pressure of air inside the curved surface is larger than the pressure outside. The difference in pressure known as the excess of pressure that depends on the radius of curvature and the surface tension of the liquid. So இந்த pressure difference தான் excess of pressure அப்படிங்கிறோம். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா radius of curvatureையும் surface tension of the liquidையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த excess of pressureக்கு நம்ம குவான்டிஃபை பண்ணுறதுக்காக எக்ஸ்பிரஷன் ஒன்று டெரைவ் பண்ண போகிறோம். அது நம்ம என்னன்னு பார்ப்போம். Expression for excess of pressure inside a synclastic surface. Consider a small curvilinear rectangular element ABCD of a curved liquid surface. So இந்த டயக்ராமில் பாருங்கள், ABCD அதாவது சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுல், நம்ம டாப் சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம்ல கர்வ்டு சர்ஃபேஸ், அதான் ABCD. Let P be a point inside the surface. So inside the surface ABCDக்கு உள்ள Pன்ற பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். Let the surface be convex with reference to a point B above P. அது கான்வெக்ஸ்னா குவி. ஸோ Pக்கு மேலே அது குவிஞ்சு இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சர்ஃபேஸ் B கான்வெக்ஸ் குவி. ஸோ Pக்கு மேலே அது குவிஞ்சு இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். லெட் AB இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். லெட் த நார்மல்ஸ் டு த சர்ஃபேஸ் அட் A அண்ட் B இன்டர்செக்ட்ஸ் அட் O1. ஸோ ஏயும் பியும் நார்மல் சர்ஃபேஸ் கீழே வந்து எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, ரெண்டும் சேர்கிற பாயிண்ட் வந்து O1 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். O1 இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். O1 தான் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் AO1 இஸ் ஈக்குவல் டு R1. ஸோ ஏக்கும் O1க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R1, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதாவது ஏபிசிடின்னு கர்வ்டு சர்ஃபேஸ் போட்டோம்ல, அதை வந்து என்ன பண்ணுறோம், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ சர்க்கிள் வந்துச்சுன்னா நமக்கு கர்வேச்சர் வந்துடும். அதுதான் நம்ம சொல்லுது. AO1 இஸ் ஈக்குவல் டு R1 இஸ் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி சைட் AB. சிமிலர்லி லெட் BC இஸ் ஈக்குவல் டு Y. பிக்கும் சிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோம். அடுத்து பிக்கும் சிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ்
ஒய்ன்னு எடுத்துருவோம். அண்ட் த நார்மல்ஸ் அட் பி அண்ட் சி ஆர் மீட் அட் O2. ஸோ பியும் சியும் அதோட நார்மல் எந்த பாயிண்டில் மீட் ஆகுது அப்படின்னா O2ன்ற பாயிண்டில் மீட் ஆகுது. ஏயும் பியும் O1ன்ற பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ ஏக்கும் O1க்கும் இடையில உள்ள ரேடியஸ் டிஸ்டன்ஸ் வந்து R1, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 1. இப்போ பியும் சியும் O2ன்ற பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ therefore CO2 is equal to R2. சரி, அங்கே வந்து O1 வந்து R1 எடுத்த மாதிரி CO2 வந்து R2ன்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 2. R2 is the radius of curvature of the side BC. Let angle AO1B is equal to d theta. So AO1B angle வந்து d theta. அதேமாதிரி CO2B is equal to d pi. So இது d theta, இது d pi. length of the side AB is equal to x. AB க்கு இடையில டிஸ்டன்ஸ் நம்ம xன்னு எழுதணும். xங்கிறது R1 into d theta. அதேமாதிரி length of side BC is equal to y. y is equal to R2 into d theta. Therefore area of the element ABCD S1 is equal to, ஏரியானா ரெண்டு லென்த்தையும் பெருக்கணும், ரெண்டு சைடை பெருக்கணும், ரெண்டு சைடு இன்ட்டு சைடு, பக்கம் இன்ட்டு பக்கம். ஸோ ஒரு பக்கம் வந்து R1 d theta, இன்னொரு பக்கம் வந்து R2 d phi. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா R1 R2 d theta d phi. x y இருக்குல்ல, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடச்சிரும் R1 R2 d theta d phi. If the liquid surface is now pushed outwards along the normal and parallel to itself by a small distance dz, it takes new position A prime, B prime, C prime, D prime. இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போது அந்த அதே கர்வ்டு சர்ஃபேஸ், லிக்விட் வாட்டர் சர்ஃபேஸ் ABCD இனிஷியலாக உள்ளது. இப்போ அதை வந்து மேல் நோக்கி நம்ம லைட்டாக புஷ் பண்ணுறோம், இழுக்கும் போது என்ன ஆகுது, புல் பண்ணுறோம், இழுக்கும்போது என்ன ஆகுது, அதோட பொசிஷன் வந்து வேரி ஆகுது. A prime, B prime, C prime, D prime. இனிஷியலாக உள்ள டிஸ்டன்ஸோட இது இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, DZ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. இப்போ லென்த் ஆஃப் A prime B prime is equal to R1. முதல்ல வந்து லென்த் ஆஃப் AB வந்து R1 d theta. இப்போ Zங்கிற டிஸ்டன்ஸ் DZங்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கூடி இருக்குது. ஸோ R1 + DZ d theta. அதேமாதிரி B prime C prime எடுத்தோம்னா R2 + DZ d phi. ஏரியா போட்டோம்னா S2 is equal to ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ R1 + DZ, R2 + DZ d theta d phi. இப்போ எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ R1 R2 d theta d phi ப்ளஸ் R1 + R2 DZ d theta d phi. மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி R1 + R2 காமனாக எடுத்தோம்னா R1 + R2 எடுத்துகிட்டு DZ d theta d phi கிடச்சிரும். ப்ளஸ் DZ² d theta d phi. Right, simple. Since dz is very small, the last term can be neglected. dz is small, ஸோ அதனால் dz² நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்க்ரீஸ் இன் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும்னா இனிஷியலாக உள்ள பொசிஷன் சர்ஃபேஸ் வந்து S1. இப்போது A prime, B prime, C prime, D prime பொசிஷன் போயிருக்குல்ல, அதில் உள்ள சர்ஃபேஸ் ஏரியா வந்து S2. ஸோ ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ S2 - S1. S2ங்கிறது R1 R2 d theta d phi ப்ளஸ் R1 + R2 into DZ d theta d phi. அது வந்து S2. S1 வந்து R1 R2 d theta d phi. ஸோ ரெண்டையும் நம்ம கழிச்சிடுறோம். ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் உள்ளது R1 + R2 DZ d theta d phi. ஸோ இதுதான். ஸோ இதுதான் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போது எனர்ஜி கண்டுபிடிப்போம். சர்ஃபேஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதால் சிக்மாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். ஸோ S2 - S1, அதாவது இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியாவோட சிக்மாவால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு சர்ஃபேஸ் எனர்ஜி கிடச்சிரும். ஸோ S2 - S1 இன்ட்டு சிக்மா. S2 - S1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். R1 + R2 சிக்மா DZ d theta d phi, where sigma is the surface tension of the liquid. Right, let P be the excess of pressure on the concave side. So excess of pressure concave side இருக்குதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் கீழ் பக்கத்தில். இப்போ work done in increasing the surface area is equal to excess of pressure into area into displacement. So excess of pressure அப்புறம் ஏரியாவை மல்டிப்ளை பண்ணிக்கணும், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இல்லை எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் P அதான் மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம். லெட் P be the excess of pressure on the concave side P இன்ட்டு ஏரியா வந்து XY.
இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டிஇசட், அதாவது ஏபிசிடிக்கும் ஏ ப்ரைம் பி ப்ரைம் சி ப்ரைம் டி ப்ரைம்க்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து டிஇசட். பி இன்ட்டு அது இன்ட்டு சிம்பிள், பி இன்ட்டு எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஇசட். பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் டி தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ டி ஃபைவ். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஒன் ஆர் டூ டி தீட்டா டி ஃபைவ் அப்புறம் டிஇசட். திஸ் ஒர்க் இஸ் equal to the increase of surface energy. ஸோ இந்த ஒர்க் டன்னும் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், ஸோ ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1ங்கிறது தான் இன்க்ரீஸ் ஆஃப் சர்ஃபேஸ் எனர்ஜி. அதையும் நம்ம இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் அதனால் வர சர்ஃபேஸ் எனர்ஜி ஒர்க் டன் அதனால் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது அங்கே வந்து R1 + R2 இன்ட்டு சிக்மா டிஇசட் டி தீட்டா டி ஃபைவ், இங்கே பி R1 R2 டி தீட்டா டி ஃபைவ் டிஇசட். ஸோ காமனாக இருக்கிறதெல்லாம் அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது, டிஇசட் டி தீட்டா டி ஃபைவ் காமனாக இருக்குது. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு R1 + R2 இன்ட்டு சிக்மா இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு பி இன்ட்டு R1 R2 இருக்குது. அதில் வந்து பியை மட்டும் வச்சுட்டு எழுதணும்னா இந்த R1 R2வை டினாமினேட்டரில் கொண்டு போயிடலாம். அப்போ சிக்மா இன்ட்டு R1 + R2 டிவைடட் பை R1 R2. அதிலேருந்து திரும்ப நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2ன்னு கிடைக்கும். R1 எப்படி இது பண்ணோம்னா R1 by R1 R2 ப்ளஸ் R2 by R1 R2ன்னு போட்டோம்னா R1 R1 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது 1/R2. அடுத்து செகண்ட் டைமில் R2 R2 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்குது 1/R1. ஸோ சிக்மா இன்ட்டு 1/R1 + 1/R2. இது ஈக்குவேஷன் 3. திஸ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் தி எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் இன்சைட் ஏ சின்கிளாஸ்டிக் சர்ஃபேஸ். அதான் சொல்லுது, சின்கிளாஸ்டிக் சர்ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த லோயர் மினிஸ்கஸ் அப்பர் மினிஸ்கஸ்ன்னு சொல்லோம்ல, அப்பர் மினிஸ்கஸை தான் சின்கிளாஸ்டிக் சர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கு. மேல் நோக்கி இருக்கும், லோயர் மினிஸ்கஸ்னால் கீழ் நோக்கி இருக்குது. கீழ்பிறை மேல் பிறைன்னு ஸ்கூலில் தமிழில் படிச்சிருப்போம், அதான் அது. In the case of a bubble there are two surfaces, hence the work done in this will be 2 twice. ஸோ 2 சர்ஃபேஸ் இருக்கும், ஏன்னா மேல் நோக்கி இருக்கிறது அப்புறம் இன்னொரு சர்ஃபேஸ் இருக்கும் கீழ் நோக்கி இருக்குது. So of pressure inside a bubble curved film is P is equal to 2 times sigma into 1/R1 plus 1/R2. ரெண்டால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்து ஆன்டிகிளாஸ்டிக் சர்ஃபேஸ், அது சின்கிளாஸ்டிக் சர்ஃபேஸ். சப்போஸ் ஆன்டிகிளாஸ்டிக் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா if the centers of the curvature O1 and O2 are on the opposite sides of the given surface, then such a surface is called anticlastic surface. அங்கே வந்து O1 O2 ரெண்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் சேம் சைடு இருந்துச்சு. இப்போ anticlastic surface. So R1 is positive, R2 is negative. So P is equal to 1 by sigma into 1/R1 minus 1/R2. For bubbles na 2 times alla multiply பண்ணிக்கிறோம். P is equal to 2 times sigma into 1. bubble na whole round எடுத்துக்கிறோம், அதான் அர்த்தம். curved surface na half the round. So bubble ni எடுக்கிறதுல whole round எடுத்துக்கிறதுனால 2 times வரும், 2 alla multiply பண்ணிக்கிறோம். 2 times sigma 1/R1 minus 1/R2. இதுலயே சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். ஸ்பெரிக்கல் ட்ராப்பாக இருந்துச்சுன்னா ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சேம், R1 is equal to R2 is equal to R. ஸோ R is the radius of the drop. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி டர்ன் அவுட் ஆகும், P is equal to sigma into 1/R1 plus 1/R2. R1 is equal to R, R2 is equal to R. ஸோ என்ன பண்ணுறோம், 1/R plus 1/R போட்டோம்னா 2/R கிடைக்கும். ஸோ 2 sigma by R. இதே ஸ்பெரிக்கல் பபிளாக இருந்ததுன்னா a bubble has 2 surfaces. முதல்ல ஸ்பெரிக்கல் ட்ராப், அதுவே ஸ்பெரிக்கல் பபிளாக இருந்ததுன்னா 2 சர்ஃபேஸ். அதனால் என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2 into 2 times sigma by R. ஸோ 4 sigma by R. அதுவே சிலிண்ட்ரிக்கல் ட்ராப்பாக இருந்துச்சுன்னா R1 is equal to infinitive and R2 is equal to R. ஸோ R1 is equal to infinitive, சிலிண்டர்னால் லென்த்து கூட்டிகிட்டே போகும், அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 is equal to infinitive and R2 is equal to R. ஸோ அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/infinitive plus 1/R. 1/infinitive 1/0. ஸோ 1/1/0ங்கிறது 0 ஆயிரும். ஸோ சிக்மா இன்ட்டு 1/R. ஸோ சிக்மா பை ஆர். சிலிண்ட்ரிக்கல் பபிளாக இருந்தால் 2 times சிக்மா பை ஆர். ஸோ ட்ராப்புக்கும் பபிளுக்கும் என்னென்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அது கேட்டினாய்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெவல்யூஷன் வித் நோ டிஃபரன்ஸ் ப்ரெஷர் த சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் கேட்டினாய்டு. இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரெவல்யூஷன் வித் நோ டிஃபரன்ஸ் ப்ரெஷர் மேலே கீழே பபிள் வந்து பாதி பபிள் வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குது, பாதி பபிள் சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லாமல் எந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து P is equal to 0, எக்ஸஸ் ப்ரெஷர் வந்து 0. ஸோ P is equal to sigma into 1/R1
ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/r2 0 ஆகி போயிடும். ஆனால் இதில் வந்து சிக்மா சர்ஃபேஸ் எனர்ஜி வந்து 0வாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்னாகும்? ஸோ 1/r1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/r2 தான் 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் எ சோப் ஃபில்ம் சப்போர்ட்டட் இன் பிட்வீன் தி parallel rings with 2 of its ends ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் சோப் பபிள் வந்து சர்ஃபேஸ் அதாவது ரெண்டு என்ன சொல்லுது? திஸ் இஸ் தி கேஸ் ஆஃப் எ சோப் ஃபில்ம் சப்போர்ட்டட் இன் பிட்வீன் parallel rings with 2 of its ends ஓப்பன் டு த அட்மாஸ்பியர். ஸோ ஓப்பன் அட்மாஸ்பியரில் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் வந்து 0 ஆகி போயிடும். ஏன்னா ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் ஏர் அட்மாஸ்பியருக்கும் சோப் பபிள்குள்ளே உள்ள ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருக்கிறது. அப்போ ப்ரெஷர் 0 ஆகி போயிடும். ஸோ அதுதான் இந்த கேஸில் சொல்லுது. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த யூனிட்டில், பிக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து விஸ்காசிட்டி, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.